மாதிரி மவுத் ஓபன் பண்ணி நல்லா இழுத்தா இந்த இடத்துல மசில்ஸ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி 4 5 6 7 8 9 10 இது மாதிரி நல்லா புஷ் பண்ணணும். ராஜுமாக்கு கால் எல்லாம் சரி இல்லையா, அதனால எங்கேயுமே போறதே கிடையாது. அம்மாக்கு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன்டா. Ria want to become a doctor. Okay, what color do you like? சொல்லுங்க. என்ன கலர்? Pink color. Which animal do you like? Pink color. Animal pink color ah? Animal pink color ah? Animal pink color பிடிக்குமா? Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு சீரியஸான சின்சியரான வெயிட் லாஸ் தான் பார்க்க போறீங்க. இவ்வளோ நாள் நான் வந்து வெயிட் லாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு 2 times 4 times பண்ணேன், ஆனா பண்ணவே இல்லை. ஆமா ஆமா, அதனால இப்ப வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே என்னோட வெயிட் பார்த்தீங்க இப்போ 84 வந்து இருக்கேன். ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட வெயிட் வந்து 61 62 இருந்தது. பட் எனக்கு ஹைப்போ தைராய்டுன்னு இருக்குது. எனக்கு ஹைப்பர் தைராய்டு, அதனால வெயிட்டு கிட்டுன்னு இந்த 3.5 இயர்ஸில் ஏறிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நானும் வந்து ஒரு நாள் 2 நாள் பண்ணுவேன், அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிடுவேன். இந்த தைராய்டு என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும், டயர்டாகும், தூக்கம் வரும், சோம்பேறித்தனமாக இருக்கும். அதுதான் மெயின். ஸோ செம்ம சோம்பேறித்தனமாக இருக்கும், என்னால் எதுவுமே பண்ண முடியாது, சோர்ந்து உட்காந்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஷன் இந்த தைராய்டில். ஸோ அதனால நான் வந்து காலையில் வந்து தைராய்டு டேப்லெட் வந்து 25 mg எடுத்துகிட்டு இருக்கேன். அது எடுத்து 1 hour கழிச்சு தான் நம்ம வந்து என்ன வேணால் சாப்பிட்லாம். ஸோ இந்த தைராய்டில் வந்து கேபேஜ் சாப்பிடக்கூடாது, சில உணவுப் பொருட்கள் வந்து சாப்பிடவே கூடாது. அதெல்லாம் வந்து சிலது நான் அவாய்ட் பண்ணியிருந்தா கொஞ்சம் குறைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து சரி ஓகே, இனியாவது நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் எல்லாத்தையும், இனி வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் டயட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா வெயிட் கூட உங்களுக்கு இப்போ காமிச்சேன். ஸோ இன்னைக்கு வந்து ஜூலை 1, இதுல இருந்து 30th வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ வெயிட் கம்மி பண்றோம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். பட் இது வந்து இப்போ நம்மளுக்கு தெரியாது. ஏஜ் ஒரு 40 45 எல்லாம் ஆகும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம், நம்மளாலே எதுவுமே பண்ண முடியாது. பட் இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா எடுக்கணும். அதனால தான் நான் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் என் ஹஸ்பண்ட் மேல. ஏங்க உங்க மேல ப்ராமிஸா வந்து நான் வெயிட் கம்மி பண்றேன், இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன், சுகர் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதெல்லாம் ஒரு சில ஃபுட்டை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் ஏதாவது ஒரு அவரு பெட்டு எனக்கு கட்டியிருக்காரு, ஒரு 1.5 lakhs வந்து நான் தரேன், கரெக்டாக 1,30,000 தரேன், நீ கம்மி பண்ணிட்டேன்னா. அதாவது இதுல இருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 69 68 நம்ம வரதுக்கு வந்து ட்ரை பண்ண போறோம். ஸோ இந்த 1 monthல. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ண போறேன். கண்டிப்பா நிறைய பேர் இப்படி இருப்பீங்க, ஒரு 2 நாள் ஒர்க் அவுட் பண்ணி 3ஆவது நாள் அப்படியே ஃப்ரீயா விடுவீங்க, ஏதோ சாப்பிடுவீங்க. அப்படியெல்லாம் சாப்பிடாம கொஞ்சம் என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் நான் ஜூஸ் குடிச்சிட்டேன். என்ன பண்ணேன்னா இந்த இஞ்சி எடுத்து துருவிட்டு வச்சுக்கோங்க, அண்ட் பட்டையும் இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றி இந்த துருவின இஞ்சியையும் பட்டையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து வடிகட்டி குடிங்க. அது கூட லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது என்ன பண்ணுன்னா நம்ம வயிற்றில் ஏதாவது கழிவுகள் இருந்ததுன்னா வந்து வந்துடும். ஸோ இது மாதிரி வந்து காலையில் வந்து நான் குடிச்சாச்சு. இப்போ வந்து ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் பக்கம் வந்தால் என்னென்னலாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ளே எப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியும்? அதில் இது வேறு, இது நல்லா இருக்கா? ரியா பாப்பாவுக்கு வாங்கின ஸ்கூட்டர் சூப்பராக இருக்குல்ல. இது லவ் லேப்ல ரியா பாப்பாக்கு. ஸோ இந்த ஜாய் ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சேஃபு, அதே மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும் ரைட் பண்ணும்போது. அண்ட் ஹைட்டையும் நம்ம ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஈஸி கிரிப் ஹேண்டில் பார் இருக்குது, நம்மளுக்கு ஹைட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். அண்ட் பிரேக்கிங்கும் இருக்குது. பாப்பாங்க ரொம்ப சேஃபாக வந்து ரைட் பண்ணலாம். ஸோ இதை ஈஸியாக ரொட்டேட் பண்ணுறது மூலயமா வந்து ஹைட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருக்கும். ஸோ ரியா பாப்பா ஈவினிங் ஆனாலே இதை எடுத்துகிட்டு போய் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம், அதுவும் பிங்க் கலர் அவங்களுக்கு பிடிச்ச கலர். அண்ட் இது பார்த்தீங்கன்னா டேர்ன் ரைட்
அண்ட் டர்ன் லெஃப்ட் ஈஸியாக பண்ணிக்கலாம். நைட் டைமில் இது எல்இடி லைட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக நம்ம ஃபோல்டு காம்பேக்டாக இருக்கும். எங்கே வேணாலும் வந்து ட்ராவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ரியா பாப்பா எங்கே போனாலும் நாங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போவோம். இப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவளுக்கு டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க அப்பா வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ரியா பாப்பாவுக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ரொம்ப அழகாக 4 கலர்ஸில் இருக்குது லவ் லேப்பில். இது வந்து பிங்க் கலர், பாப்பா கேர்ளில், அதனால பிங்க் கலர் வாங்கிட்டாங்க. அண்ட் இப்போ இருந்தே டீச்சிங் பண்ணுறோம். 3 years to 10 years வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சரி இதிலே வந்து டீச் பண்ணால் பாப்பாக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா லவ்லாப் ப்ராடக்ட் வந்து lovelab.com, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் கிளிக் பண்ணி பை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக டீச் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்கூட்டர். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து இனி நாங்கள் ஒன்று ஒன்றா வந்து கற்றுக் கொடுக்க போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ நம்ம ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டேன். பட் இப்போ வந்து நான் எக்ஸசைஸ்லாம் பண்ண போகிறேன். எனக்கு வந்து தைராய்டு வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால எனக்கு வந்து தைராய்டில் வந்து வெயிட் போட்ட இடம் பார்த்தீங்கன்னா டம்மி, ஹேண்ட்ஸு, இந்த இடம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நல்லா வந்து வாயை திறந்துட்டு இது மாதிரி 25 டைம்ஸ் இது மாதிரி 25 டைம்ஸ் பண்ணா இந்த 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 இடத்துல இருக்க ஃபேட் வந்து கம்மியாகும். அதே மாதிரி மவுத் ஓபன் பண்ணி நல்லா இழுத்தா இந்த இடத்துல மசில்ஸ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி இது மாதிரி 25 டைம்ஸ் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஹேண்டுக்கு அண்ட் வந்து இங்க வந்து நம்மளுக்கு கம்மி ஆகணும் அப்படின்னா இது கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். ஆக்சுவலி இங்க கொஞ்சம் கம்மி ஆகணும்னா ஒரு 100 டைம்ஸ் எக்ஸசைஸ் இது மாதிரி பண்ணா வந்து இங்க கொஞ்சம் ஷேப் வந்து கம்மியாகும். அடுத்தது ஹேண்டுக்கு பர்டிகுலரா பாத்தீங்கன்னா வந்து இப்படி 2 ஹேண்டையும் இப்படி விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு இப்படி 1 2 3 4 இப்படி பண்ணணும் ஹேண்ட். அப்பதான் இங்க இருக்க இது ஃபேட் வந்து கம்மியாகும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 தென் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இது மாதிரி பண்ணிட்டு தென் ஹேண்டை இந்த பேக்ல வச்சு நல்லா புஷ் பண்ணணும் பேக் சைடு கொஞ்ச நேரம். 1 2 3 4 5 6 7 8 9 10 இது மாதிரி நல்லா புஷ் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரீ ஆயிட்டு தென் இந்த ஹேண்டை வச்சு இங்க நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும், இழுக்கணும். இந்த ஹேண்டை வச்சு இழுக்கணும். ஸோ இதெல்லாம் ஹேண்டுக்கு வந்து எக்ஸசைஸ். இது வந்து 1 to 10 வரைக்கும் பண்ணலாம். 1 to 10 ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் 1 to 10 1 to 10 வரைக்கும் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து டம்மிக்கு வந்து நான் பண்ண போறேன். வி ஷேப்ல வச்சுட்டு நல்லா பெண்ட் பண்ணணும். தென் So open up, guys. தெரியுதா? Hi, baby. நல்லா கீழே வந்து சிட்டப் போடணும். 50 டைம்ஸ் வந்து பண்ணலாம். அண்ட் வந்து இது மாதிரி நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது ஃபேட் வந்து பேர்ன் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம்னாச்சும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அண்ட் 80% ஃபுட்டில் தான் இருக்குது. ஃபுட்டில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்டேக் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து செம்மையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. இதை ஓப்பன் பண்ணு என் புள்ள வந்து உயிரை வாங்குறா. ஓபன் பண்ணிடலாம் வாங்க. இப்பதான் வெளியிலே போறது இல்லைங்க, எல்லாமே வீட்டிலே நம்ம வந்து வாங்கிக்கிறது. ஆன்லைன் பர்ச்சேஸ் தான். ராஜுமாக்கு கால் சரி இல்லையா, அதனால எங்கேயுமே போறதே கிடையாது. அம்மாக்கு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன்டா. சி அம்மா ட்ரெஸ். No, mommy. Mine. Okay, yeah. Okay. It's mummy dress da. Let's open. Yeah. Wow. Oh, nighty, feeding nighty மாதிரி வந்திருக்கு. நல்லா இருக்கே. நைட்டி மாதிரி. கிளாத் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல இதெல்லாம். வாவ் நைஸ். ரொம்ப அழகா இருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரியே கிளாத் எல்லாம் பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஆக்சுவலி இது மாதிரி தான் நான் கேட்டேன். ஏன்னா இந்த நைட்டில பாத்தீங்கன்னா வந்துங்க
இது இந்த லேயர் இருக்குல்ல, ரெண்டாவது லேயர் இருக்கிறதுனால எதுவுமே ஆக்வர்டா நம்மளுக்கு தெரியாது. முன்னாடி 2 டபுள் லேயர் இருக்குல்ல, ஸோ அதனால ஆக்வர்டா தெரியாது. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கிளாத்தும் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல. பரவாயில்ல, ப்ரைஸு ரொம்ப ரொம்ப கம்மி. சரி ஓகே, ஆன்லைன்ல பார்த்ததெல்லாம் நம்ம வாங்கிடுவோம்ல, அது மாதிரி ஆன்லைன்ல பார்த்து ஆர்டர் பண்ணேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வீட்டில் தான் இருக்கும். சரி ஓகே, இது மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. அண்ட் விலையும் ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் இருந்தது. நம்ம வீட்டில் தானே போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி ப்ரைஸ், ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இருக்கு. அதில் வியர் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. என் பிள்ளை என்ன பிரின்சஸ் வந்து. ஸோ இது வந்து நல்லா இருக்கு, இந்த கிளாத் வந்து சூப்பராக இருக்கு. ரியா பார்த்தீங்களா ஒழிச்சு வைக்குது எல்லாத்தையும். ஏய், அடுத்த நைட்டு நான் போட்டு வரேன், இது நல்லா இருக்கா? ஸோ அடுத்த ட்ரெஸ் போட்டு வரேன். இது கிளாத் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. வீட்டில் இருக்கும்போது நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம், குண்டாவும் தெரியல, ஒல்லியாக இருக்கேன். ட்ரெஸ்ஸை மாற்றலாம் பார்த்தேன், இன்னொரு பார்சல் வந்துருக்கு. என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஃபுல்லாக ஒரே ட்ரெஸ்ஸாக வந்துட்டு இருக்கு, என்ன பண்ணுறது? சரி, இது ஓப்பன் பண்ணலாம். நான் வந்து பார்த்து வாங்கினேன். உனக்கு மட்டுமே வாங்க. என்னடா நல்லா இல்லையா? இல்லை நல்லா தானே இருக்கு. ஒர்க் அவுட் பேண்ட்டா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நெக்ஸ்ட் இன்னொரு கலர் வாங்கினேன். நானும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கரெக்டாக தானே இருக்கும்? கரெக்டாக இருக்கும். நைஸ், சூப்பராக இருக்கு. எவ்வளோ தெரியுமா இதோட ப்ரைஸு? ப்ரைஸ் பார்த்து யாரும் பயந்துடக்கூடாது, இதுதான் அதோட ப்ரைஸ். 2000 ரூபாய். என்னது? என் புரிச்சவங்க வந்துட்டாரு. இது ஒரு 1000. ஸோ வந்து 2000 4000. ஓஹையா, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுவும் நல்லா இருக்கு, ஒரு பெல்ட் கொடுத்துருக்காங்க பின்னாடி, நல்லா இருக்குல்ல. இது ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி, ஆனா சூப்பரா இருக்கு. பார்த்தா கிளாத்து ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கு. இந்த கிளாத்து நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதும் வாங்கினா வந்து போட்டு பார்ப்போம்ல, அதுதான் பண்றேன். வாங்கி இது எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இந்த 7 கலர்ல எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. என் புள்ள எப்போ பார்த்தாலும் இப்படிதான் பேசோடாம பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கு சொல்லுங்க. என் புள்ள இது வந்து பிளாக். என்னவா சொன்ன? என்ன சொன்னீங்க? என்னது? என்ன சொன்னீங்க? பிளாக் அண்ட் ஒயிட் சொல்ல, பிளாக் பியூட்டின்னு தானே சொன்னீங்க அம்மாவை, அப்படித்தானே சொன்னீங்க. என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இந்த கலர் இது பிடிச்சிருக்கா? பிங்க் கலர். என் பிள்ளைகிட்ட என்னென்ன கேட்டாலும் பிங்க் கலர். ரியா வாண்ட் டு பிகம் ஏ ரியா, இங்க பார்த்து சொல்லணும், இங்க பார்த்து சொல்லுங்க. ரியா வாண்ட் டு பிகம் ஏ டாக்டர். ஓகே, வாட் கலர் டு யூ லைக்? சொல்லுங்க. என்ன கலர்? பிங்க் கலர். விச் அனிமல் டு யூ லைக்? அனிமல் பிங்க் கலரா? அனிமல் பிங்க் கலரா? அனிமல் பிங்க் கலர் பிடிக்குமா? வாட் இஸ் யுவர் டாடி நேம்? ஸ்லீப்பிங்கா? இல்ல, டாடி நேம். மக்கு பிள்ளையா இருக்க நீ, போ. டாடி நேம் என்ன? மம்மி நேம் என்னது? சாமுலி. சாமுலியா? என் புள்ள என்ன? ஏபிசிடி சொல்லுங்க. ஏபிசிடி ஞாபகம் இருக்கா பக்கம்? Very good. Yay. 1 2 3 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10. Ready to go. அதுக்கு வேற தெரியாது. ஒரே ரைம்ஸ் பாடிடுங்க. ரைம்ஸ் faster. So இது வந்து பிங்க் கலர். இது வந்து நல்லா இருக்கு, நல்ல டிசைன் சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, நல்லா நைட்டியை விட இது ஒல்லியா காட்டுதுப்பா. என் பிள்ளை இது கொடுத்துட்டாங்க, இந்த வச்சுக்க போறேன் இந்த ட்ரெஸ்க்கு. நம்ம
எங்க மாமியார் எனக்கு கை மட்டும் எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ இது வந்து நைட் ட்ரெஸ் தான் ஃபுல்லா. இப்போ நான் போட்டுட்டு வரதெல்லாம் நைட்டி தான். நல்லா இருக்கு எல்லாமே. நான் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. நார்மல் நைட்டி நம்ம பேன் போட்டுட்டு தெரியும், அதை விட இது மாதிரி கொஞ்சம் நீட்டா போடும்போது நல்லா இருக்கும். ஒரு டக்குன்னு வெளியில போய் காய்கறி வாங்கினாலும் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இங்க ஒரு பாக்கெட் வேற கொடுத்துருக்காங்கப்பா. பாக்கெட் கொடுத்துருக்காங்க. டாப்ஸ் நைட்டி தான். இங்க ஒரு இன்னொரு லேயர் கொடுத்துருக்காங்க. அதனால நல்லா இருக்கு. இதோட கிளாத் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ரொம்ப ரொம்ப அதை விட சாஃப்டா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த மெட்டீரியலும் சூப்பரா இருக்கு. வேற ஏதோ டாப் அண்ட் ஸ்கர்ட் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இன்னும் நிறைய கலெக்ஷன் வந்தா வாங்குவேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து 6th. இது மற்றதை விட டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க ஏதோ டிசைன் இருக்கு. டிசைன் வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த லேயர் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு பெல்ட் கொடுத்துருக்காங்கப்பா. இது ப்ரமோஷன்லாம் இல்லை, நான் சொல்லிட்டேன். இது வந்து ஆமா, இது ஸ்கர்ட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க ஃபுல் வச்சிருக்கு. நைஸ், சூப்பர் சூப்பர். ஸோ ஃபைனல் ட்ரெஸ். திஸ் இஸ் ஃபைனல் ஒன். நல்லா இருக்கு. டிவி போல என் புள்ள கத்துது. ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. கிளாத் நல்லா இருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லுங்க எனக்கு. அப்பதான் எனக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன சாப்பிட போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான். கொஞ்சம் பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் சாப்பிட போறேன். அதுக்கு முன்னாடி நேற்று போய் வந்து நான் வந்து லிப்போன் ஆர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு, கண்ணாடி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது செம்ம ஸ்பெஷலாக இருக்கும் இந்த ஆர்ட்டு. நான் கற்றுக்கல, இருந்தாலும் வந்து ஒரு ஆன்லைன் டுட்டோரியல் பார்த்து தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஸ்பாஞ்சு, அதே மாதிரி வந்து வேரியஸான கிளே. என் பொண்ணு பாருங்க கத்திக்கிட்டே இருக்கா. அதே மாதிரி வந்து நிறைய கிளாஸ், கண்ணாடி கிளாஸஸ் பீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம லிப்பான் ஆர்ட் பண்ண போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டில் வந்து வச்சா செம்ம கிளாஸாக இருக்கும். ஸோ நான் வந்து பண்ணுறது வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன். ஷார்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கலர்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. லிப்பான் ஆர்ட் அப்படின்னா வந்து அந்த பிளேட்டில் வந்து பண்ணுவாங்க. இதில் ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தோம். அடுத்தது வந்து அதை தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு இந்த குட்டி vlog பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.